ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நம்ம இன்றைக்கி ரே ஆப்டிக்ஸோட லாஸ்ட் லெக்சர் பார்ப்போம். ஓகே, ரே ஆப்டிக்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 7 லெசன் பார்த்தாச்சு. ஓகே, அண்ட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போடு நான் நிறுத்திட்டேன். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நான் என்ன நினச்சேன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் உங்களோட டெலஸ்கோப், இந்த 2 ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் பாக்கி இருக்குது. ஓகே, அண்ட் இந்த வருஷம் உங்களுக்கு அது சிலபஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு வாட்டி கன்ஃபார்மாக பண்ணிவிடுங்க. ஓகே, இல்லைன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, பிகாஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம். ஓகே, பிகாஸ் இது 2 பார்த்தோன்னா இது ஒரு நாள் இன்னொரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து நியூமெரிக்கல்ஸ் வந்து ஒரு சில நியூமெரிக்கல்ஸ் எப்படி அந்த சைன் கன்வென்ஷன்லாம் எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது, அதுக்காக உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நான் கொஞ்சம் நியூமெரிக்கல் போடுறேன். ஆனால் கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் கொடுக்குற நியூமெரிக்கல்ஸ் மட்டும் பத்தாது. என்சிஆர்டியில் இருக்க எல்லா நியூமெரிக்கல்ஸும் போடுங்க, எக்ஸாம்பிள்ஸும் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த நியூமெரிக்கல்ஸும் ஒரு கமெண்ட் கிடைக்கும். ஓகே, ஜஸ்ட் வந்து என்னென்ன அப்ரோச், ஓகே, பேசிக் நியூமெரிக்கல்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு டஃப்பான நியூமெரிக்கல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இந்த இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ டூ வாட்ச் தட். அண்ட் இந்த இதுவெல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், நாளைக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அண்ட் சண்டேலேருந்து நம்ம வந்து செமிகண்டக்டர்ஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே, அண்ட் செமிகண்டக்டர்ஸ் நம்ம வந்து ரொம்ப நார்மலாக படிக்க மாட்டோம், கொஞ்சம் வந்து அட்வான்ஸ் லெவலில் படிப்போம். ஏன்னா அது வந்து ரொம்பவே கன்ஃபியூசிங்கான டாபிக். ஓகே, ஸோ அதை வந்து நான் ரொம்பவே டீட்டெயில்டாக உங்களுக்கு வித் அட்வான்ஸ் லெவல் உங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இதை முடிச்சுக்கலாம், இந்த சாப்டர் முடிச்சு நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். சரியா? ஸோ நியூமெரிக்கலில் பார்க்கறதுக்குன்னா உங்களுக்கு சைன் கன்வென்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு சைன் கன்வென்ஷன் 2 விதத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னாக்கா, எப்போவுமே வந்து பேசிக் லாஜிக் இது உங்கள் லென்ஸாக இருக்கட்டும், மிரராக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், எந்த சைடில் ரே வருதோ, ஓகே, அதே சைடில் நீங்கள் ஒரு விஷயத்தை மெஷர் பண்ணுறீங்கன்னா அதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் மெஷர் பண்ணுறது நெகட்டிவ்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, ஆல்தோ நடுவில் இருக்க ஸ்டெப்லாம் சைன்ஸ் மாறி வந்தாலும் ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வரும் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா. அப்படி இல்லாட்டி பேசிக்காக எல்லாருமே சொல்லித்தர லாஜிக்னா கிராஃபிக்கலாக இந்த இடத்துல உங்கள் லென்ஸு, மிரர் எது வேணால் இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரதெல்லாம் நெகட்டிவ் எடுத்துக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் வரதெல்லாம் பாசிட்டிவ் எடுத்துக்கணும். மேலே வர ரீடிங்கெல்லாம் பாசிட்டிவ், கீழே வர ரீடிங்லாம் நெகட்டிவ். இந்த மாதிரி கன்வென்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சில பேருக்கு இந்த 2மே கூட சரியாக புரியாது. ஓகே, அவங்களாம் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த சின்ன டேபிள் காலம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகே, ஸோ சைன் கன்வென்ஷனுக்கு லென்ஸாக இருந்துச்சுன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் 2மே இருக்குது. ஸோ லென்ஸுக்கு இந்த சைடில் போச்சுன்னா பாசிட்டிவ் மெஷர் பண்ணிக்கணும், இந்த சைடில் வந்துச்சா நெகட்டிவ் மெஷர் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் மேலே போச்சுன்னா பாசிட்டிவ், கீழே வந்துச்சா நெகட்டிவ். ஓகே, அதே தான் இதுக்கும், மேலே போச்சுன்னா பாசிட்டிவ், கீழே வந்துச்சுன்னா நெகட்டிவ். ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஃபோக்கல் லென்த்து மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த சின்ன டேபிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பாசிட்டிவ் எது, நெகட்டிவ் எது, இதெல்லாம் இங்கே கிளியராக கொடுத்துருக்கேன். சரியா? நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எப்போ ஃபோக்கஸ் பாசிட்டிவாக இருக்கும், எப்போ ஃபோக்கஸ் நெகட்டிவாக இருக்கும், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. கான்வெக்ஸ், கான்கேவ் 2மே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா போதும். இது வந்து லென்ஸுக்கு. மிரருக்கு ரொம்ப பேசிக்காக ரொம்பவே ஈஸி. இந்த லாஜிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிரருக்கு அதே தான். மிரருக்கு இந்த சைடில் மெஷர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ், மிரருக்கு இந்த சைடில் மெஷர் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ். ஓகே, இந்த கேஸும் அதுதான். இந்த சைடில் மெஷர் பண்ணால் நெகட்டிவ், இந்த கேஸில் மெஷர் பண்ணால் பாசிட்டிவ். மேலே போச்சுன்னா பாசிட்டிவ், கீழே போச்சுன்னா நெகட்டிவ். இதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஃபோக்கஸ்க்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்கேவ் மிரராக இருந்தால் ஃபோக்கல் லென்ஸ் வந்து எப்போவுமே வந்து நெகட்டிவாக இருக்கும். கான்வெக்ஸ் மிரருக்கு ஃபோக்கல் லென்த் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரல் இந்த ஃபோக்கஸை தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, நெகட்டிவ் எடுக்கணுமா பாசிட்டிவ் எடுக்கணுமான்ட்டு. அதுதான் லென்ஸுக்கும். ஓகே, கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்திங்கன்னா ஃபோக்கஸ் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். கான்கேவ் லென்ஸ் எடுத்தோம்னா ஃபோக்கல் லென்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்கலையோ கான்கேவுக்கு நெகட்டிவ் இருக்கும். ஓகே, நெகட்டிவ் ஃபோக்கல் லென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்துங்க, உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின். த டெப்த் ஆஃப் வெல் இஸ் 5.5 மீட்டர் அண்ட் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் 1.3. இஃப் வியூட் ஃப்ரம் டாப், how much height would the bottom of the well will be shifted up? ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்லிக் கொடுக்கும் போதே சொன்னேன். ஓகே, இப்போது ஒரு டேங்க் இருக்குனாக்கா நம்ம அந்த டேங்க்குக்கு மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் அந்த பாட்டம் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த டெப்த்து எவ்வளோ தூக்கி இருக்குன்ற டெப்த் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி கொஷின் வந்தால் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி கொஷின் வந்தாலே ஃபஸ்ட்டு நீங்கள் 2 கேஸ் இருக்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, என்னன்னாக்கா உங்கள் ஆப்ஜெக்ட் ரேரர் மீடியமில் இருக்கா இல்லை டென்சர் மீடியமில் இருக்கான்னு நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இப்போ இந்த கேஸ் எடுத்து பார்த்தோம்னா, இந்த கொஷின் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்ஜெக்ட் வந்து ரேரர் மீடியமில் இருக்குது, தண்ணிக்குள்ளே பார்க்குறாங்க. தண்ணி வந்து டென்சர் மீடியம். ஸோ ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, வெளியே இருக்குது, ரேரர் மீடியமில் இருக்குது. ஸோ இந்த கேஸ் இருந்துச்சுன்னா எப்போவுமே ஆப்ஜெக்டோட ஹைட் வில் பி ஹையர் தென் த
இமேஜோட ஹைட். ஓகே, இந்த கேஸில் எப்போவுமே ஆப்ஜெக்டோட ஹைட் வில் பி ஹையர் தென் த இமேஜோட ஹைட். ஓகே, இல்லை இதை தாண்டி அப்போ என்ன ஆகும்னா இந்த கேஸாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணால் μ2/μ1. ஓகே, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் என்னது டென்சர் மீடியம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் மீடியம் என்னது இந்த இடத்துல எந்தன்னு கொடுக்கல, அப்போ ஜென்ரலாக நீங்கள் ஏர்னு வச்சுக்கலாம். ஓகே, வேறு ஏதாச்சும் மீடியம்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் மீடியம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுவுமே கொடுக்கலாம், நீங்கள் ஏர்னு வச்சுக்கலாம். ஸோ μ2 வந்து வாட்டர், μ1 வந்து ஏர். ஓகே, μ2/μ1 இஸ் ஈக்குவல் டு h0/hi. எது பெருசாக இருக்கோ அதோட ஹைட்டை மேலே வச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி ட்ரிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்சர்வர் வெளியே இருக்கான், ஆப்சர்வர் வந்து ரேரர் மீடியமில் இருக்கா, ஆப்சர்வரோட ஹைட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஹைட் தான் மேலே வரும். ஓகே, அப்படி இல்லாட்டி இதுக்கு ஆப்போசிட் கேஸில் சில டைம் வாட்டர்லேருந்து மேலே பார்க்குற மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு மீன் வந்து ஒரு ஆளை பார்க்குது அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து என்னது இமேஜ் தான் பெருசாக இருக்குது, யார் வந்து பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரிய ஆள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இமேஜ் ஹைட் வில் பி ஹையர் தென் h0. அப்போ என்ன பண்ணணும்னா இதே ஃபார்முலாவில் μ2/μ1 ஃபார்முலாவில் இமேஜோட ஹைட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், hi/h0. இந்த 2 ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுனாக்க இந்த கொஷின் போட்டுடலாம். ஓகே, ஸோ இந்த கொஷினில் இதான் டெப்த் ஆஃப் த டேங்க்கு. ஆக்சுவல் டெப்த் வந்து h0. வாட்டரோட டெப்த்து எவ்வளோ தூக்கி இருக்கும்னா ஹெச்ஐ டெப்த்தில் தூக்கி இருக்கும். ஸோ நமக்கு இது ரெண்டும் கேட்கல, இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். hi - h0 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்மில் நான் அப்ளை பண்ணுறேன். இந்த ஃபார்மில் ஜஸ்ட் எல்லாமே கிவன் தான். μ2 வந்து வாட்டரோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, μ1 ஏரோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, h0 வந்து 5.5 கிவன், hi தெரியாது. ஸோ hi நான் சால்வ் பண்ணால் 4.13 வருது. பட் இது ஆன்சர் கிடையாது, இது hi தான். ஓகே, நமக்கு இந்த டெப்த் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ டெப்த்துக்கு வந்து தூக்கி இருக்குன்னு. அப்போ வந்து என்ன பண்ணணும், h0 - hi பண்ணணும். அப்போ வந்து 5.5 - 4.13 பண்ணிங்கன்னா 1.37 மீட்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். an image of an object by a convex mirror is n times smaller than the object. ஓகே, ஸோ ஒரு கான்வெக்ஸ் மிரரில் ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது, அது வந்து n times smaller than the object. ஓகே, ஆக்சுவல் இமேஜ் வந்து எப்படி இருக்குது, இமேஜோட ஹைட் வந்து எப்படி இருக்குது, n டைம்ஸ் ஸ்மாலாக இருக்குது ஆப்ஜெக்டோட இமேஜோட. அப்போ நம்ம ஒரு ரிலேஷன் மாதிரி போட்டுக்கலாம், hi இஸ் ஈக்குவல் டு h0/n போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க, hiக்கும் h0க்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஃபோக்கல் லென்த் வந்து fன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வுட் பி. ஓகே, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. உங்கள் எல்லாருக்கும் இப்போ தான் ஜஸ்ட் நான் அந்த இமேஜில் கூட காமிச்சேன். கான்வெக்ஸ் மிரராக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எனக்கு கான்வெக்ஸ் மிரர் கொடுத்துருக்காங்க. கான்வெக்ஸ் மிரராக இருந்தால் எப்போவுமே என்ன சொன்னேன், ஃபோக்கஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அண்ட் அந்த கான்வெக்ஸ் மிரரில் யூ மட்டும்தான் நெகட்டிவாக இருக்கும், இது எல்லாமே வந்து பாசிட்டிவ். இதை ஒரு ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்வெக்ஸ் மிரரில் யூ மட்டும்தான் நெகட்டிவாக இருக்கும், இது எல்லாமே பாசிட்டிவ். புரிஞ்சா? ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறோன்னா, நமக்கு வந்து ஹைட்டு கொடுத்துருக்காங்க, ஹெச்ஐயும் h0க்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம மேக்னிஃபிகேஷன் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். we know the magnification equal to hi/h0. ஓகே, அதே மேக்னிஃபிகேஷனுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா என்னது, இமேஜ் டிஸ்டன்ஸ் அப்பான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, இமேஜ் டிஸ்டன்ஸ் அப்பான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். பட் இந்த இடத்துல என்ன சொன்னேன், யூவை தவிர்த்து மீதி எல்லாமே பாசிட்டிவ். அப்போ இந்த இடத்துல யூ இருக்குன்னா இந்த ஃபார்முலா வந்து மைனஸ் ஆகிடும், -v/u. ஓகே, ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், hi இப்போ இந்த இடத்துல h0ஓட வேல்யூ எனக்கு தெரியும், h0 = n × hi. கரெக்டாக? ஸோ அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். hi divided by n into hi is equal to -v/u. ஸோ இதில் வந்து hi கேன்சல் ஆகிடுச்சுன்னா v is equal to -u/n கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், கான்வெக்ஸ் மிரரில் வந்து யூவை தவிர்த்து மீது எதுவுமே நெகட்டிவாக இருக்கக்கூடாது சொன்னேன். ஓகே, பட் இந்த இடத்துல இப்படி வருது. கரெக்டாக? அப்போ நம்ம வந்து இதில் வந்து யூவோட வேல்யூ நெகட்டிவாக தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கரெக்டாக? நெகட்டிவாக சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைனலாக என்ன ஆகும், யூவோட வேல்யூ நெகட்டிவாக போட்டாலும் -× ப்ளஸ் ஆகிடும், v = u/n வரும். கரெக்டாக? ஸோ கான்வெக்ஸ் மிரரில் எப்போவுமே வந்து யூவை தவிர மீது எந்த வேல்யூ நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஸோ v = u/n கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன வேணும் உங்களுக்கு, இமேஜோட டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ எப்போவுமே இமேஜ் டிஸ்டன்ஸ் தான் கேட்டால் நம்ம லென்ஸ் ஃபார்முலா நம்மளோட மிரர் ஃபார்முலாவுக்கு போயிடுவோம். 1/f is equal to 1/v + 1/u. கரெக்டாக? ஸோ இதில் எல்லாமே தெரியும் நமக்கு, f is equal to uv + v + uன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் எல்லா வேல்யூமே தெரியும். f வந்து அதுதான் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ uv இருக்குது. ஜஸ்ட் நம்ம பார்த்தோம், வியோட ஃபார்முலா வந்து u/n போட்டுக்கலாம். ஸோ v இருக்க இடத்துல u/n போட்டுக்கலாம். u இருக்க இடத்துல என்ன பண்ணணும், நெகட்டிவ் ஆஃப் u போடணும், -u × u/n divided by -u + u/n. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா f is equal to u/n + 1 + 1/n வரும். ஸோ இதை இன்னும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா u is equal to f into n plus 1. இந்த ரிலேஷன்ஷிப் தான் கேட்டிருக்காங்க, u is equal to f into n plus 1. ஓகே, ஸோ நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கலாம் ஜென்ரல் ஃபார்முலா.
ஓகே, பட் ஆக்சுவலாக எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபார்முலாக்கு பதிலாக வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் எடுத்ததுக்கு காரணம் வந்து நீங்கள் வேல்யூஸ் கொடுத்தாக்கா டேரெக்டாக நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம கொண்டு வரதெல்லாம் ஒரு ஃபார்முலா, அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து தேர்ட் கொஷின் பார்த்தோம்னா, டைம் டேக்கன் பை சன்லைட் டு பாஸ் த்ரூ அ ஸ்லாப் ஆஃப் திக்னஸ் 4 mm அண்ட் இண்டெக்ஸ் 1.5 இஸ். ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணோம்? இது வந்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பேஸ் பண்ண ஃபார்முலா. ஓகே, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தா மியூ இஸ் ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிப்போம்? ஜென்ரலாக ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியலில் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டிவைடட் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம். ஓகே, ஏரோட ஸ்பீடு டிவைடட் பை மீடியமோட ஸ்பீடு. ஓகே, நமக்கு டைம் தான் கேட்டிருக்காங்க, ஸ்பீடை பற்றி கேட்கல. அண்ட் வெலாசிட்டி என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்டன்ஸ் அப்பான் டைம் சொல்லுவோம். அப்போ டி அப்பான் டீன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும், டி இஸ் ஈக்குவல் டு மியூ டி அப்பான் சி. ஓகே, ஸோ இதுவும் ஒரு ஜென்ரல் ஃபார்மில். இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ டைமில் வந்து பாஸ் பண்ணணுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு திக்னஸ் வந்து 4 mm கொடுத்துருக்காங்க, அதான் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அந்த டிக்கு பதிலாக 4 mm போட்டுக்கணும். சி தெரியும், அண்ட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் 1.5. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, தின் கான்வெக்ஸ் லென்ஸ் ஹேஸ் ஈக்குவல் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, அண்ட் இதை படித்தோடனே கிளியராக தெரியுது R1 அண்ட் R2 வந்து ஈக்குவலாக இருக்க போது, பட் சைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கான்வெக்ஸ் லென்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, ஈக்குவல் டு 40 cm. சூப்பர். ஓகே, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 40 கொடுத்துருக்காங்க. இஃப் த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லென்ஸ் இஸ் 1.5, ஃபைண்ட் த ஃபோக்கல் லென்த். ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? கான்வெக்ஸ் இந்த சர்ஃபேஸோட R1 வந்து இப்படி போகும், இந்த சர்ஃபேஸோட R2 வந்து இப்படி போகும். இப்படி போகிற டிஸ்டன்ஸை நம்ம பாசிட்டிவ் எடுப்போம். அப்போ R1ஓட வேல்யூ வந்து பாசிட்டிவ், R2ஓட வேல்யூ வந்து நெகட்டிவ். லக்கிலி R1 அண்ட் R2 வந்து 40 cm. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். ஃபோக்கல் லென்த்துக்கு ஒரு ரிலேஷன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ரேரர் மீடியம்ல டென்சர் மீடியம் போச்சுன்னா 1/f இஸ் ஈக்குவல் டு μ2 மைனஸ் μ1 அப்பான் μ1. பி வெரி கேர்ஃபுல். ரேரர் மீடியம்னா டென்சர் மீடியம் போகுது, லைட்லேருந்து இதுக்கு ட்ராவல் பண்ணுது. ஓகே, சில டைம் வந்து இதுலேருந்து இங்கே போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ வேறு யூஸ் பண்ணும், வேறு ஃபார்மில் யூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் டாபிக் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மில் தெரியும். ஓகே, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, R1 R2 இடம் மட்டும் மாற்றிருக்கோம், அவ்வளோதான். சரியா? ஸோ லெக்சர் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஸோ இந்த கேஸுக்கு ஃபார்மில் வந்து μ2 மைனஸ் μ1 அப்பான் μ1. μ2 என்னது? இந்த கிளாஸோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். μ1 வந்து ஏரோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, இதுவும் ஏரோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சரியா? ஸோ 1/r மைனஸ் 1/r2. R1ஓட வேல்யூ என்னது? 40 தெரியும், ஆனால் +40 -40. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? நான் உங்களுக்கு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். R1 வந்து இந்த டேரெக்ஷனில் மெஷர் பண்ணிகிட்டு இருக்கோமா? ஓகே, அப்போ இது வந்து +40 வரும். R2 வந்து இந்த டேரெக்ஷனில் போகுது, ஸோ -40. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா 1.5 - 1/1 ஏரோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, R1க்கு பதிலாக +40, R2க்கு பதிலாக -40. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் ஈக்குவல் டு 40 cm வரும். ஓகே, ஸோ இதுவே இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எஃப் வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. ஓகே, அப்போ இது வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுவே கான்கேவ் லென்ஸாக இருந்துச்சுனாக்கா எஃப் வந்து நெகட்டிவாக வரணும். அப்படி ஒரு வேளை நெகட்டிவாக வரலன்னா நீங்கள் உஷாராகிடணும். இல்லை ஒரு வேளை இந்த கேஸு உங்களுக்கு நெகட்டிவாக வந்துச்சுன்னா நீங்கள் எங்கேயோ சைன் கன்வென்ஷனில் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ டக்குன்னு 10 நிமிஷத்தில் வந்து ஒரு 4 கொஷின் போட்டாச்சு. அடுத்து இந்த கொஷின் பார்ப்போம். இந்த கொஷின் பார்த்தோம்னா இது ரொம்பவே ஆக்சுவலாக இது காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க. ஒரே ஃபார்முலா பேஸ்ட் கொஷின் தான். ஓகே, பட் நீங்கள் போர்டு எக்ஸாம் எழுதுறதுனால உங்களுக்கு அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் சம்மர் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தோம்னா an object moves with a uniform velocity v0 in the axis of a concave mirror. If it moves towards the mirror, show that when it is at a distance from the mirror, the velocity of the mirror is. See, ஒரு concave mirror இருக்குது. ஓகே, this is a concave mirror. இப்போ இந்த கான்கேவ் மிரரில் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டே வருது. அப்போ என்ன ஆகும்? நமக்கு இமேஜும் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் தள்ளி போனோம்னா நம்ம இமேஜை தூரம் போகிற மாதிரி இருக்கும். சரியா? அப்போது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வரப்போ அந்த இமேஜோட வெலாசிட்டி என்ன, அதாவது இந்த மிரரோட வெலாசிட்டி, நமக்கு அந்த மிரர் நம்மளை மூவ் ஆகிற மாதிரி தெரியும்ல, அந்த வெலாசிட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அது ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மிரரோட ஃபார்முலா தெரியும், 1/f = 1/v + 1/u. ஓகே, ஸோ இது என்னென்னு பண்ணிக்கலாம்? f பவர் -1 v பவர் -1 u பவர் -1 மாற்றிக்கிறேன். ஓகே, சின்ஸ் நம்ம இப்போ இங்கே வெலாசிட்டியை பார்த்து படிக்கிறோம். ஓகே, வெலாசிட்டி வந்து எப்படி எழுதணும்? டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்டை வந்து என்னென்னு சொல்லிக்கிறேன்? du/dt. ஓகே, du/dt, டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்பான் டைம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். u வந்து என்னது? யூவை யாருக்கு சொல்லுவோம்? டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டில் தான் யூன்னு சொல்லுவோம். ஸோ du/dt பண்ணனா எனக்கு வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் கிடைக்கும். vi = dv/dt பண்ணால் கிடச்சிரும்.
ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். ஓகே. இந்த எஃப்ன்றது என்னது, ஃபோக்கஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட். நீங்கள் லென்ஸ் என்ன எடுத்தாலும் அதோட ஃபோக்கஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது அப்போ எஃப்ஐ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 கிடைக்கும். கரெக்டாக? அதே மாதிரி வந்து நான் வியை வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணால் என்ன கிடைக்கும், இந்த இடத்துல டி ஒரு வேரியபிள், ஆனால் வியும் ஒரு வேரியபிள், யூவும் ஒரு வேரியபிள். ஸோ அப்போ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேஷன் தெரியலனாக்கா நம்ம சேனலில் ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேஷனோட வீடியோ, இன்டெக்ரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் ரெண்டுமே அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு, ஸோ உங்களுக்கு தெரியுன்றதை மனசை வச்சு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், -1. இப்போ பவரில் -1 இருக்குல்ல, அந்த -1 கீழே வரும். -1 இன்ட்டு v பவர் -1 பண்ணும். ஓகே. ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். பட் சின்ஸ் விஏ ஒரு வேரியபிளாக இருக்கிறனால நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற டேர்ம் வந்து டைம். ஸோ என்ன பண்ணணும், அகைன் இந்த டிவியை வந்து டிடியால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே. ஸோ மைனஸ்ன்னு போட்டுக்கிறேன், அந்த இடத்துல ப்ளஸ்ன்னு இருக்கும். ஏன் மைனஸாக வந்துச்சுன்னா u பவர் -1 இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனாக்கா -1 இன்ட்டு u பவர் -1 அதாவது மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். 1 இன்ட்டு u பவர் -2 வரும். அதே மாதிரி யூவும் ஒரு வேரியபிள் தான். ஸோ du upon dtன்னு போட்டாச்சு, அவ்வளோதான்டா. இது வரைக்கும் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே. ஸோ இதை பொறுமையாக சால்வ் பண்ணால் 0 = v பவர் -2 இன்ட்டு vi ப்ளஸ் u பவர் -2 இன்ட்டு v0. இது என்னது, வெலாசிட்டி அப்பான் டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். யாரோடது, இமேஜோட வெலாசிட்டி கிடைக்கும். இது என்ன, டிஸ்டன்ஸ் அப்பான் டைம், யாரோட ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ இது ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், பேசிக்காக சால்வ் பண்ணுறேன். vi அப்பான் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு -v0 அப்பான் u ஸ்கொயர். ஓகே. ஸோ இல்லை எனக்கு இமேஜோட வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. இமேஜோட வெலாசிட்டியும் மிரரோட வெலாசிட்டியும் ஒன்று தான், சரியா? ஸோ vi இஸ் ஈக்குவல் டு -v ஸ்கொயர் அப்பான் u ஸ்கொயர் இன்ட்டு v0. ஓகே. ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா v ஸ்கொயர் அப்பான் u ஸ்கொயர் மைனஸ் என்னன்னு சொல்லுவோம், மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு யூஸ் ஆகும், இல்லாட்டி இந்த ஃபார்முலாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். vi இஸ் ஈக்குவல் டு மேக்னிஃபிகேஷன் ஸ்கொயர் இன்ட்டு v0. ஸோ பேஸ்ட் ஆன் வாட் தே கேவ், இந்த ரெண்டு ஃபார்முலாவில் ஏதாச்சும் ஒரு ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நியூமெரிக்கல்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. லாஸ்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஓகே. ஸோ என்னென்னா, இந்த இடத்துல ஒரு கான்கேவ் மிரர் இருக்குது. இந்த மிரரோட ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் லென்த் இருக்குது. அது எவ்வளோனா 10 சென்டிமீட்டர் லென்த் ஆப்ஜெக்ட்டு. இந்த ஆப்ஜெக்டோட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கர்வேச்சரில் இருக்குது. ஓகே. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் இருக்குது, சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் இருக்குது. ஓகே. இது வரைக்கும் கிளியராக? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் இமேஜ்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இந்த இமேஜோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஆப்ஜெக்டோட லென்த் 10 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டு இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வரும், கரெக்டாக? அப்போ அதோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. கொஷின் பார்க்க கொஞ்சம் ட்ரிக்கியாக தெரிஞ்சாலும் ஆன்சர் இஸ் குவைட் சிம்பிள். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமை கொஞ்சம் நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இதில் இந்த இடமும் இந்த இடம் மேஜர் ரோல். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிசி பாயிண்ட்டை ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் அ மினிட். ஸோ இந்த பிசி பாயிண்ட்டை ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன், இந்த ஏ பாயிண்ட்டை ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்போ இந்த பிசி பாயிண்ட்டோட இமேஜ் வந்து என்ன ஆகும், எங்கே வரும், நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். கர்வேச்சருக்கு மேலேயே இந்த பிசி பாயிண்ட் இருக்குது. ஓகே. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரிஞ்சால் தெரியும். கர்வேச்சருக்கு மேலே இருக்க இடத்துல தான் அதோட இமேஜும் வரும், சரி? அப்போ இந்த பிசியோட இமேஜ் வந்து என்ன ஆகும், இந்த இடத்துல வரும், கரெக்டாக? ஓகே. அதே மாதிரி இந்த ஏபி வந்து எங்கே இருக்குது, கர்வேச்சரை தாண்டி இருக்குது. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், கர்வேச்சருக்கு தாண்டி எந்த இமேஜ் இருக்கோ அதோட என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதோட இமேஜ் வந்து சம்வேர் இன் பிட்வீன் த ஃபோக்கஸ் அண்ட் கர்வேச்சர் வந்து விலோன்னு தெரியும். ஓகே. அப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பண்ணிடலாம், இமேஜ் டிஸ்டன்ஸ் அண்ட் அதாவது இமேஜ் ஆஃப் பிசி மைனஸ் இமேஜ் ஆஃப் ஏசி கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணோம்னா லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிடச்சிரும், இமேஜ் கிடச்சிரும். ஓகே. தட் இஸ் அவர் டார்கெட். ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன், நான் இமேஜ் ஆஃப் பி, ஓகே, எங்கே வரும், ஜஸ்ட் யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ தான் சொன்னேன், பியோட இமேஜ் வந்து பியிலே தான் வரும். ஐம் சாரி, அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 40 சென்டிமீட்டரில் இருக்குது. ப்ளஸில் வருமா மைனஸில் வருமா, நான் சொன்னேன் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, லெஃப்ட்டில் இருந்தால் மைனஸ். ஓகே. அப்போ பியோட இமேஜ் வந்து பி டேஷ்லேயே வந்துடும், அதாவது கர்வேச்சர்லேயே வந்து -40 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இந்த பாயிண்ட் ஏவோட இமேஜ் வந்து சம்வேர் இன் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் இது வரும்னு தெரியும். ஓகே. ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணணும், நம்ம எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும், ஆப்வியஸாக ஏன்னா நமக்கு வந்து ஏவோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் தெரியும். ஓகே. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், மிரர் ஃபார்மில் யூஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். மிரர் ஃபார்முலாவில் வந்து f = uv + v + u, கரெக்டாக? 1/f = 1/v + 1/u தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இதில் வந்து u வந்து என்னது, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, -50 சென்டிமீட்டர். ஓகே. பாருங்கள், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இது வரைக்கும் 40. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 10, ஸோ 50. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஏ வந்து
-50 சென்டிமீட்டர். இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுதான் இப்போ நமக்கு தேவைப்படுது. அண்ட் எஃப் வந்து மிரருக்கு மாற போகிறதில்ல 20, பட் +20 வரும் -20 வருமானா -20 வரும். ஓகே, ஏன்னா கான்கேவ் மிரருக்கு ஃபோக்கஸ் வந்து மைனஸாக எடுக்கணும், கான்வெக்ஸ் மிரருக்கு ஃபோக்கஸ் வந்து ப்ளஸ் எடுக்கணும். ஸோ -20 எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். v = -33.33 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன அர்த்தம், வியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க. v வந்து எங்கே இருக்குது, சம்வேர் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் கர்வேச்சர் 33 டிகிரி வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் பி பாயிண்ட்டோட இமேஜ் தெரியும், அது வந்து 40 சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ இந்த இமேஜோட லென்த் வந்து 33.33 - 40 பண்ணிங்கன்னா இமேஜோட லென்த் கிடச்சிரும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபார்முலா பேஸ்ட் கொஷின்ஸ். ஓகே, பட் இந்த கொஷின்ஸ்லாம் பத்தாது, நீங்கள் இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் நிறைய என்சிஆர்டி கொஷின்ஸ், நியூமெரிக்கல்ஸு அண்ட் உங்கள் இன்டெக்ஸ் கொஷின் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து இந்த இது வந்து இன்னும் கிளியர் ஆகிடும். சரியா, ரே ஆப்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூமெரிக்கல் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சைன் கன்வென்ஷனில் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பழக்கம் வரும். ஸோ கீப் ப்ராக்டிஸிங் த நியூமெரிக்கல்ஸ். ஓகே, ஸோ வித் திஸ் நம்ம ரே ஆப்டிக்ஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். நாளைக்கு ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறமா நம்ம வந்து செமிகண்டக்டர்ஸ் சாப்டர் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.